friends, welcome to Abhi's கைமணம். இன்னைக்கு நம்ம சேனல்ல செகப்பரிசியில இடியப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ஒரு தடவை இந்த மாவை இடிச்சு வச்சுட்டா கூட வேணுங்கிறப்ப நம்ம புழிஞ்சிக்கலாம். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு முதல்ல 2 கப் நான் இன்றைக்கி சிகப்பரிசி எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த ஊறின அரிசியை நம்ம இந்த மாதிரி ஒரு காட்டன் டவலில் போட்டு ஈரம் இல்லாமல் பரப்பி வச்சிடலாம். இது ரொம்ப ஈரமே இல்லாமல் சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சுன்னா நமக்கு மிக்சியில் போட்டு நுணுக்கும் போது அவ்வளோ நைஸாக நுணுக்கப்படாது. அதனால் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழித்து உடனே எடுத்துடலாம். இந்த மாதிரி பிடிக்கும் போது கையில் அரிசி 1-2 ஒட்டணும். அந்த மாதிரி ஸ்டேட் இருந்துச்சுன்னா இது கரெக்டாக இருக்கும். ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் ரொம்ப வெட்டாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சோண்டு அரிசியை மட்டும் எடுத்து வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பவுட்ரு பண்ண அரிசியை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் அரைப்படாத இந்த குருணையோட நம்ம ஏற்கனவே கொஞ்சோண்டு எடுத்து வச்சிருக்க அரிசியும் சேர்த்து அரைச்சோன்னா இன்னும் கூட நைஸாக அந்த குருணைலாம் அடிபட்டுரும். அதனால தான் நம்ம எடுத்து வச்சது. இப்போ இதையும் நல்லா சலிச்சிடலாம். இதை இப்போ வேஸ்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், இதுக்கு மேலே அதை அரைக்க முடியாது. இப்போ இந்த மாவை நம்ம வறுக்கணும். இதை சலிச்சதுக்கப்புறம் ரொம்ப நேரம் இதை வச்சுட்டோன்னா மாவு புளிச்சு போயிடும். அதனால் உடனேவே வறுக்க ஆரம்பிச்சிடணும். அதுக்கு இந்த மாதிரி குழியாக இருக்கிற மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. ரொம்ப அகலமான கடாய் மாதிரி எடுத்துட்டிங்கன்னா மாவு ஒரு இடத்துல செட்டில் ஆகிடுச்சுன்னா அது கருக ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மாதிரி குழியாக உள்ள பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதே சமயம் கரண்டி போட்டு வறுக்கக்கூடாது. இந்த மாதிரி விஸ்கு அதெல்லாம் வச்சிங்கன்னா எல்லா இடத்துலையும் இது மாவில் படும். அப்போ ஈஸியாக இருக்கும். இதை அடுப்பை சிம்மில் வச்சே ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே வறுக்கணும். மாவு இப்போ கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால வெயிட்டாக இருக்க மாதிரி தெரியும். ஒரு 15 நிமிஷம் கைவிடாமல் இந்த மாதிரி வறுத்துட்டே இருந்தோம்னா மாவு நல்லா வாசம் வந்துடும். அப்படியே மாவு வெயிட்லெஸ்ஸாக காற்று மாதிரி ஆயிரும். அதே சமயம் மாவும் பறக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே ஈரம்லாம் போனதுனால அப்படியே மாவு வெயிட் கம்மியாகி பறக்க ஆரம்பிச்சிடும். அப்படி இருந்துச்சுன்னா அப்போ இது கரெக்டான ஸ்டேட்டு. இது குறைஞ்சது ஒரு 15-20 நிமிஷம் ஆகும். மெயினாக இதை கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அடுப்பும் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். மெதுவாக இதை பண்ணோன்னா இது ரெடி ஆகிடும். இப்போ இதை உடனேவே ஒரு பேப்பர்லேயோ இந்த மாதிரி பிளேட்லேயோ கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் இந்த மாவு கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆறுனதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணுங்கள். அப்போ தான் மாவு நல்லாயிருக்கும். இல்லைனா இது புளிச்ச மாதிரி ஆகிடும். நான் இப்போ உடனேவே பண்ண போகிறேன். அதனால் நான் திருப்பி இந்த மாவை எடுத்துகிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். போட்டுன்னு நல்லா இந்த மாதிரி ஆவி வர அளவுக்கு தண்ணியை சூடு பண்ணி இதோட சேர்த்து கிண்டிடுறேன். இந்த மாதிரி கரண்டியோட காம்பை வச்சு கிண்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் கட்டிப்படாமல் ஈஸியாக கிண்ட முடியும். எப்போதும் போல் இடியாப்ப மாவு பிணையிற மாதிரி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுலேருந்து நான் ஒரு பிடி எடுத்து எப்போதும் போல் இந்த இடியாப்பம் புளியிற கட்டையில் வச்சு தான் புளிய போகிறேன் நான் இன்றைக்கி. மாவு சூடாக இருக்கும் போதே புளிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு புளியிறப்ப கஷ்டமாக இருக்காது, ஈஸியாக புளிய வந்துடும். மாவை ஆற விட்டுட்டிங்கன்னா புளியறதுக்கு கஷ்டம். கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே பண்ணிடுங்க. இட்லி சட்டியில் நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் இதை புளியணும். ஆவி வர்றதுக்கு முன்னாடி புளிஞ்சோன்னா மேலே இடியாப்பம் உறைஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ நல்லா ஆவி வந்துருச்சு. இதை வேணா சில்லு சில்லாகவும் புளிஞ்சிக்கலாம், இல்லைன்னா நல்லா பெருசாக வேணாலும் புளிஞ்சிக்கலாம். இது அவ்வளோ சாஃப்டாக மெலிஸாக இருக்கும். இதை தாளிக்காமல் சாப்பிடும் போதும் சூப்பராக இருக்கும், தாளித்து சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நல்லா குருமா திரக்கல் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் நம்ம வேக விட்டுடலாம். நல்லா கலர் மாறி இருக்கும். அவ்வளோதான். எவ்வளோ நூல் நூலாக வந்திருக்கு பாருங்கள். உதிரி உதிரியாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான செகப்பரிசி இடியப்பம் தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.